ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த பதிவில் சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் நடக்க இருக்கும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, உங்களுக்கு இந்த வாரம் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரியான முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும், இது பற்றிய முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாம் பதிவு செஞ்சுருக்கோம். நீங்கள் பொதுவாக ராசி பலன் அப்படிங்கிறது ஜாதகம்லாம் கிடையாதுங்க. நமக்கு கிரக நிலைகளின் அடிப்படையில் கணிக்கப்படும் ஒரு நம்பிக்கையாக இருக்குது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட பயணத்தில் நிகழக்கூடிய மாற்றங்களை அறியக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இந்த ராசி பலன் பார்க்கப்படுது. அந்த வகையில் சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன, முன்னேற்றங்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாம். உங்களுக்கு சனி பகவான் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு விளைவுகளை ஏற்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருந்தால் நீங்கள் சனிக்கிழமையில் பைரவர் வழிபாடை மேற்கொள்வது அவ்வளவு சிறப்பான பயன்களை பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா உங்களோட ராசிக்குரிய கடவுளே பைரவர் தாங்க. எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியுமே நீங்கள் பைரவரை மனசார வேண்டிக்கிட்டு செய்யுங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களை நெருங்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பைரவர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் பைரவருக்கு போற்றி அப்படின்னு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அவரோட அருளால் உங்களுக்கு ஏற்படும் காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி நலமுடன் வாழ நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். பொதுவாகவே பைரவருக்கு கால பைரவர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. காலத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் பைரவர் தாங்க. உங்களுக்கு ராசிக்குரிய கடவுளே அவர் தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் அவரை சனிக்கிழமையில் தொடர்ந்து வழிபட்டு வாங்க. கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண் கூட காண முடியும். மகரம் ராசியில் உள்ள உத்திரம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கு நீங்கள் சரியான விளக்கம் பெற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நான் ஒரு நம்பர் சொல்கிறது நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தோட டீட்டெயில் மட்டும் சொல்லுங்கள். உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் எதனால் வருது, அதற்கான சரியான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் ஃபோன் மூலியமாகவே ஒரு நல்ல நிலைமைக்கு அவங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கானதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பரையுமே உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ வந்துட்டு மகரம் ராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி இருக்குது, இந்த வாரத்தின் கிரக நிலைகளை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். மகரம் ராசியில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இருக்குது. உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசியில் சந்திர பகவானும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனும் சனியும், தைரிய வீரியஸ்தானத்தில் ராகுவும், பஞ்சமஸ்தானத்தில் குருவும், கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாயும், பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும், லாபஸ்தானத்தில் புதனும், அயன சைன போகஸ்தானத்தில் சூரியனும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதன் மூலம் இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும், செலவுகள் குறைந்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல இதுவரைக்கும் இருந்ததை விடவே வேகமாக செயல்பட போகிறீங்க. கொடுத்த வாக்கு காப்பாற்றுவதற்கான வாய்ப்பு அமையும். மற்றவங்களோட பிரச்சனைகளுக்கு நீங்கள் வழியை சென்று உதவி செய்கிறீங்க இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லதாக இருக்கும். விருப்பம் இல்லாத இடமாற்றம் உண்டாகலாம், கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் கொஞ்சம் கடுமையாக உழைத்தால் சிறப்பான பலனை நீங்கள் பெற முடியும். ஏன்னா தொழில் வியாபாரம் எல்லாமே நல்ல முன்னேற்றம் காணும் வகையில் இருக்குது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான ஒரு பொன்னான காலகட்டமாக உங்களால் மாற்ற முடியும். அதனால தான் உங்களோட பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களோட வேலைகளை முடிக்க முடியாமல் போயிட்டு கொஞ்சம் மன சங்கடத்திற்கு ஆளாகிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அதனால் ஃப்ரீயாக இருக்கிற நேரம்லாம் உங்களோட வேலையை சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு யார் ஒருத்தரும் நம்மளை சொல்லக்கூடாது அப்படின்னு கவனமாக வேலையை செஞ்சுடுங்க. மேலும் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய கொஞ்சம் பாடுபடுற மாதிரி தாங்க இருக்கும் இந்த வாரம். கணவன் மனைவிக்கிடையே வெளியில் சொல்ல முடியாத மனக்குறைகள் வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு ஃபஸ்ட்டு பேசுங்க. உங்களோட குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கல்வி இல்லைன்னா அவங்களோட எதிர்காலம் பற்றிய கவலை உங்களுக்கு நீங்கும். ஏன்னா அவங்களோட பணிகள் சிறப்பாக இருக்கும். அவங்கள பார்த்து நீங்கள் பெருமைப்படுற விதத்தில் அவங்களோட செயல்கள் இருக்கும். பெண்களுக்கு விருப்பம் இல்லாமலே பயணம் செய்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாகலாம். வீண் மனசங்கடத்திற்கு அவ்வப்போது ஆளாகலாம். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரித்து காணப்பட போகுது. பாடங்கள் எளிமையாக இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து படித்து மனப்பாடம் செய்கிறது நல்லது. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்த தடைகள் காணாமல் போகும். போட்டிகள் குறைந்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகள் உங்களை விட்டு நீங்கும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் அலுவலகம் தொடர்பான அலைச்சல்கள் அப்படிங்கிறது குறைந்து காணப்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சீரும் சிறப்புமாக தாங்க இருக்குது. ஆனாலும் நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் உங்களோட பணிகளில் ஈடுபடுறது நல்லது. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது இந்த வாரம் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் இணக்கமான போக்கு காணப்படுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கள் மனம் விட்டு பேசுவதால் நீங்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் குறித்து கவலை அதிகரிக்கும். வீண் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். பயணங்கள் செல்லும் வாய்ப்பு இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கையாக இருங்க. அதன் பிறகு அவிட்டம் 1, 2ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள், நீங்கள் திறமையான செயல்களை எடுத்து காரியத்தை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும். உங்களோட செயல்களில் திறமை வெளிப்பட்டு காணப்படும். பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடிவதற்கான வாய்ப்புகள் அமையும். மாணவர்களுக்கு உங்களோட கல்வியில் முன்னேற்றத்திற்கு இருந்த முட்டுக்கட்டைகள் காணாமல் போகும். சக மாணவர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய தடைகள் நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சனிக்கிழமையில் நீங்கள் சனீஸ்வரன் பகவானை வழிபடுறதுமே சிறப்பானதாக இருக்கும். சனி பகவானை சனிக்கிழமையில் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகளும் எதிர்ப்புகளும் அகல சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு திருப்பு முனையான வாரமாக அமைய போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனோட சேர்க்கையும் வரும்பொழுது பெண்களுக்கு கணவராலும் ஆண்களுக்கு மனைவியாலும் அதிர்ஷ்டம் உண்டாகும் யோகம் அமையும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு கெட்டி மேலும் கொட்டும் வாய்ப்பும் நடக்கும். கை நிறைய பணம் புரள்வது போல இருக்கும். ஆனால் தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கிறது இந்த சமயத்தில் நல்லதாக இருக்கும். வாடகை வருமானமே அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகும். தடைப்பட்ட வாடகை வருமானம் கூடிய விரைவில் வந்து சேரும். சம்பள பாக்கி ஏதாவது இருந்தாலுமே இந்த வாரம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியாலும் உங்களோட பணிகளை சிறப்பாக செய்வதன் மூலமும் அந்த பாக்கிகளை நீங்கள் வசூல் செய்ய முடியும். கலை, ஆர்வம், அரசு பணி, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே உங்களோட பணிகளை சிறப்பாக செய்வதன் மூலம் வெற்றி அடையும் வாய்ப்பை பெறுவீங்க. இழந்த வேலை மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பண கஷ்டம் ஏற்படாது. ஆனால் வருமானம் அதிகமாக இருக்கும்போது எதிர்காலத்திற்காக சேமித்து வைக்கிறது நல்லது. இந்த சமயத்தில் நீங்கள் கடன் பாதிப்புகள் இருந்து வெளிவந்துடலாம். விரும்பிய பதவி உயர்வு உங்களை தேடி வரும். பணிச்சுமை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். சிரமமாக கடுமையாக உங்களோட காரியத்தை செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதோட பலன்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு எல்லாமே மேற்கொள்வதன் மூலம் பலன்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கொள்ள ஒரு சிறந்த வாய்ப்பு அமையும். நீண்ட காலமாக இருந்த பிரார்த்தனை, வேண்டுதெல்லாம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு அமையும். அதை பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுபமங்கல விரிய செலவுகள் ஏற்படும். வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்கள். மந்தனின் ஆதிக்கம் கொண்ட ஒரு ராசியும் இந்த மகரம் தான். உங்களுக்கு சூரியன் 1 மற்றும் 12ஆம் வீட்டில் நிற்கும் பொழுது வட்டி தொழிலில் அதிக முதலீடு செஞ்சு கெட்டிக்காரத்தனமாக பணத்தை ஈட்டலாம் அப்படின்னு தவறாக எந்த ஒரு எண்ணமும் வச்சிடாதீங்க. கொடுத்த பணத்தை வாங்குறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். போட்டி பந்தயங்களில் உள்ள உங்களுக்கு பெருவாரியான லாபத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். வியாபாரத்தில் நீங்கள் கடுமையாக உழைச்சிங்கன்னா நீங்கள் நினச்ச வாழ்க்கையை வாழ முடியும். பணம் சேர்க்கும் ஒரு சிறப்பான வாய்ப்பையுமே நீங்கள் பெற முடியும். சின்ன வியாபாரிகள், சில்லறை வணிகர்கள் உங்களுக்கு முதலுக்கு மோசம் போகாதுங்க. ஏன்னா கணிசமான லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தாய் மாமன் வகையில் ஏதாவது ஈகோ, சண்டை இந்த மாதிரியான பிரச்சனை வரும். அதனால் கவனமாக இருங்க. உறவினர்கள் கிட்ட பேசும் பொழுதுமே உங்களோட வார்த்தைகளை கவனமாக பிரயோகம் செய்கிறது நல்லது. தாய்மாமன் வகையில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். தாய் வழி சொத்துக்காக நீங்கள் நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிலை கூட வரலாம். அதனால தான் புதன் 1ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பண வரவு தாராளமாக இருக்கும். அதற்கேற்ற செலவுகளுமே வந்துட்டு தான் இருக்கும். குரு 5ஆம் இடத்துல இருக்கிறார். வெளிநாட்டு வியாபாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் வாய்ப்பு இருக்குது. சகோதரர் உதவி செய்வாங்க. சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கும் சமயத்தில் திடீர்னு வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்பு அமையும். இதன் மூலம் சுபவரிய செலவுகளுமே அதிகரித்து காணப்படும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே யோசித்து செயல்படுறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டிற்கு செல்லும் ஒரு யோகம் அமையுங்க. கேது 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பெரிய மனிதர்களின் சந்திப்பால் உங்களோட வியாபாரம் தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். எந்த வாய்ப்பாக இருந்தாலுமே அது அமையும் பொழுது சரியாக பயன்படுத்திக்கிறது நம்மளோட வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். அந்த காலம் உங்களுக்கு இப்போ வந்துடுச்சு. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரும் விஷயங்களை எப்படி பயன்படுத்திக்கிறீங்க, எப்படி முன்னேற்றம் அடைகிறீங்க அப்படிங்கிறது உங்களோட திறமை. என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்களோட பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.